ஒரு வீட்டுக்குள்ளே நகைச்சுவை கொட்டி கிடந்தது. குதூகலமாக இருந்தாங்க. ஆளாளுக்கு பேசினாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, பிள்ளைகள் எல்லாம் பேசினாங்க. எங்கள் பெரியப்பா கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன் சார். 16 பிள்ளைங்க அவருக்கு. யாராவது கேட்டால் பகவான் கொடுத்தது அவ்வளோதான்வார். வந்தவன் சும்மா இருக்க மாட்டான். அவ்வளோதானே இன்னும் கொடுப்பாரான்னு. அவர் கொடுக்காத எங்கே போடுவான்வார். மக்கள் செல்வம்னு வாழ்ந்த மண்ணையா இந்த மண்ணே இல்லை. என்ன அழகு தெரியுமா? இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு. வெளியிலையும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி, ஏகப்பட்டது இது. ஆமாம் அது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறேன் பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். அவர் கோவம் வந்து என்ன பண்ணார், போய் கூட்டின்னு வாடாவினா. நாங்கள் வேகமாக கூப்பிட்டாந்து விட்டேன். ஏன் வீடு வீடாக தெரியலையான்னார். மன்னிக்கணும் ஐயா, இதை ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு நினச்சிட்டேன், அதனால் நான் கொடுத்துட்றேன், உனக்கு 1க்கு 2 கொடுக்குறேன்னு கொடுத்தேன். அப்போ அவன் என்ன பண்ணார், போன பிற்பாடு பெரிய கற்பூரம்லாம் சுற்றி போட்டாங்க. 16 பிள்ளைங்க வச்சுருந்தா அவளுக்கு பாசம் போகலைங்க. அவ்வளோ கூட்டு குடும்பமாக இருந்தது. எது எங்கே போகுது எங்கே தேவை வருதுன்னே தெரியாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 16 இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பன் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிட்டான். இப்போ ஒன்று வச்சிங்கன்னு நிம்மதியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் அம்மாவுக்கு எப்போ அந்த காலத்துலலாம் இன்னும் ஒன்று தெரியுமா, பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும். அதை உடைக்கணுன்னா பங்காளிகளுக்குள்ள ஒரு பகை வரும். பகை வந்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த பில்லி சூனியம் வைக்கிறவனு கிராமத்தில் இருப்பான். எவனாவது வைப்பு வைக்கிறவனே பேர் அவனுக்கு, அவனை கொண்டாந்து வைப்பு வைப்பான். இப்போ அந்த மாதிரி ஆளே காணாம். அவனுக்கு எவன் வச்சான்னு தெரில. இப்போ அவனே காணாம். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு 2000 ரூபாயில் ஒரு செல்லு வந்துட்டுது. இது பில்லி சூனியத்தின் அடையாளம் இது.